தயவு என்னுடைய பலன் அல்ல. தேவினால 7 மாதத்தை முடிச்சிருக்கிறப்பா. 8வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறப்பா. நான் வரல, நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். எனக்கு தேவையான ஜீவன், சுகபலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உனக்கு நன்றி சொல்ல நான் வந்திருக்கிறேன். உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். என்னை சந்திக்கும்படி, என்னை விசாரிக்கும்படி, என்னை உண்மை போல் மாற்றும்படி என்னை சந்திக்க வந்திருக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உனக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். இந்த சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம், இதோ நீர் கொடுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரிகளையும் நீ கொடுக்கிறீர்கள், ஒவ்வொரு சகோதரிகளையும் நீ கொடுக்கிறீர்கள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீ கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்மை போல வைராக்கியம் உள்ளவர்களை மாற்ற வந்திருக்கிறீர். உமக்காக எழும்பும்படியாய் வந்திருக்கிறீர்கள். எங்களை எழுப்பும்படியாய் வந்திருக்கிறீர். உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே உம்முடைய ஆளுகைக்கு எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை ஒன்று கொடுக்கிறீரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே, பலிபீடமே, பலிபீடமே. சொல்லுங்க, கரைகள் கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் தகப்பனே. பலிபீடமே, பலிபீடமே, பலிபீடமே. காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய பலிபீடம் மாத்திரம்தான் நம் எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் ஒரு போக்குகிற இடம், சாபமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுகிற இடம் பலிபீடமானது. பலிபீடத்துல எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது தகனிக்கப்பட்டதாய் சாம்பலாய் மாற்றப்பட்டு தேவனதை சுகந்த வாசனையை முகர்ந்து இந்த பலியிட வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. உன்னையும் என்னையும் ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்த ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை பலிபீடமாகிய கல்வாரி பலிபீடமே உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தில் நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த 3 பாகங்களிலே பரிசுத்தம் உண்டாகும்படி உமக்கு பிரியமில்லாத கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள், பலவீனத்தின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உமக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படி, உம்மை வெளிப்படுத்தும்படி, நான் உமக்குரியவன் என்று, உமக்குரியவன் என்று சாட்சியாக நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவரே என்னிலே ஒரு புதுப்பித்தலை உண்டாக்கும்படியா இந்த மாதத்துக்கான கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் கனி நிறைந்த ஒரு வாழ்வையும் பெற்றுக் கொள்ளும்படி சமூகத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. அதை நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. ரத்தம் சிந்த
என் முன்னே நிறுத்தி உன்னோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மோடு இருப்பது இயேசப்பா என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது நான் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் வசனம் சொல்கிறது வேறு இடத்தில் நான் 1000 நாள் வாழ்வதை விட அல்லது நான் ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் சுற்றி சந்தோஷமா மகிழ்ச்சியா போய் வந்த அந்த நாட்களை விட நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த கொஞ்ச நேரம் என் அப்பா என்று நான் உரிமையோடு உடைய சுயரத்தத்தால் என்னை சம்பாதித்தவரே என்று நான் உரிமையோடு ரத்தத்தால் விசுவாசத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினவரே என்று உடைய சமூகத்தில் முழங்காடுகள் நின்ற உரிமையோடு கூப்பிடும் பொழுது என் தேவனாகி கர்த்தர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை தைரியப்படுத்தி எனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தருகிறவரே என் கண்ணீரையும் கரத்தால் துடைக்கிறவரே என் வேதனைகளை மாற்றினவரே என் வியாதியை குணமாக்கினவரே என் நெருக்கத்தை மாற்றினவரே என்னை கரங்களில் எடுத்து பயன்படுத்துகிறவரே உதவாதிருந்த என்னை பிரயோஜனமற்றிருந்த என்னை எல்லாராலும் தள்ளப்பட்டிருந்த என்னை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த என்னை தேவனாகி கர்த்தர் தேடி வந்து கரங்களிலே எடுத்து தலைநிமிர பண்ணி வெட்கப்பட்ட அதே இடத்திலே என்னை ஆசீர்வதிக்கிறவரே காலை வேளையில் புதிய மாதத்திலே நன்றியோடு துதிக்கிறப்பா நன்றியோடு துதிக்கிறப்பா என் ஆசை ஒண்ணே ஒண்ணு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆதரவு சொல்லுங்க என் ஆசை ஒண்ணு மாட்ட பூமியில என் ஆசை ஒண்ணுப்பா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா ஆசப்பா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா அல்லேலூயா நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா புதுபலை தருகிறீர் புது எண்ணெய் பொழிகிறீர் புது எண்ணெய் உலகனமா புது பலன் தருகிறீர் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர் நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க இந்த ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்தி கனிதரும் மரங்களா செழித்தோங்க இந்த ஒரு கூட கனிதரும் மரங்களா
நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். சொல்லுங்க எல்லாரும், உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். சொல்லுங்க சொல்லுங்க, உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் இவனே இயேசப்பா, உங்க சமூகம். பேசி ஒரு நன்றி உடைய சத்தம் போடாம தெய்வத்துடைய சத்தத்தை நீங்கள் கேட்க நல்லலாம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். இந்த வாலிப பிள்ளைகளோடு பேசுகிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு எடுத்து அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கடைசி காலத்துல உன்னை எழுப்புதலுக்காக பயன்படுத்த வந்திருக்கிறார் ஐயா. உன்னை வரங்களால் நிரப்பி, கனிகளால் நிரப்பி, ஒரு திவ்ய சுபாவத்தால் நிரப்பி, நீதியின் கனிகளால் நிரப்பி, உன்னை நம்பி அவர் வந்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சப்பா யூஸ் மீ சொல்லுங்க. லார்ட் ப்ளீஸ் யூஸ் மீ. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் இருமாப்பா இருந்தது போதும், நான் சுயநலமா வாழ்ந்தது போதும், நான் குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம் என்று நான் இருந்தது போதும். இன்றைக்கு உங்களுடைய சித்தத்தை நான் உணர்ந்தவனாய் உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ராஜாவின் அபிஷேகம் என் தலை மேல் இருக்கிறது அல்லவா. நானும் என் குடும்பம் என் பிள்ளைகளும் இணைந்து இந்த ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யும்படியாய் இந்த ஆராதனை வேலையிலே இந்த புதுப்பித்தலுக்கு நேராய், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நேராய், பரிசுத்தாவின் உந்ததலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, கனிதரும் மரங்களாய் உமக்காக நான் எழுதி பிரகாசிக்க, உங்களுடைய முகத்தை காண முடியாது, உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கத்தக்கதாய், உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன், நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற என்னை தேடி வந்த தெய்வம் அல்லவா, என்னை ரட்சித்து அபிஷேகித்தவர் அல்லவா, கனமான ஊழியத்தை செய்யும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலி. எல்லா கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி, கர்த்தருடைய ஆவியானவர் முன்னாடி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர் எல்லா கட்டுகளிலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லா கீழ்ப்படியாத நிலையிலிருந்து, அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கும்படியார், உங்களை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியாளர்களால் எடுத்து பயன்படுத்தும்படியார், பிரயோஜனமற்ற உங்களுடைய வரங்களையும் கனிகளையும் வைத்து எடுத்து பயன்படுத்தும்படி இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக, இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக உங்களை மாற்றும்படியாய் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive the Holy Spirit. பெற்றுக்கொள் தேவனுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியானவரை மட்டுப்படுத்தாத. ஆண்டவரே, இதோ நான் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இதோ நான் உங்களுடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, I am the surrender ஆண்டவரே, நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, புது பலனால் நிரப்புகிற ஆவியானவரே, வரங்களுக்கும் கனிகளுக்கும் அதிபதியாய் இருக்கிறவரே, திவ்ய சுபாவத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவரே, நிரப்புகிறபடினால நன்றி. ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்தும்படி இந்த ராஜ்யத்துக்காக புதுப்பிக்கிறதுக்காய் நன்றியானவர், முத்திரை போடுகிறதுக்காய் நன்றியானவர், அவர்களோடு பேசின வசனங்கள், கொடுத்த தரிசனங்களை புதுப்பிக்கிறதுக்காய் நன்றி. சூழ்நிலையை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, உலகத்தை அல்ல ஆண்டவரே, மனிதர்கள் அல்ல, தேவனை பார்த்து எழும்பட்டும். ஒரு அசைக்க முடியாத அனாதீனமான ஒரு விசுவாசம், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் இடத்துல இருக்கிறதை எடுத்து பயன்படுத்துவார் என்று நமக்காக எழும்பட்டும். அடைபட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆமென், ஆமென் ஆண்டவரே. கர்த்தருக்கு செய்கிறபடி நான் நன்றி. தீர்க்க தரிசனத்தின் மரங்கள் இறங்குகிறது, தீர்க்க தரிசனத்தின் மரங்கள் இறங்குகிறது, சுகமாக்கும் வல்லமை மரங்கள் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உம்மோடு இருக்கிறவர்களா
உம்மோடு தங்கி இருக்கிறவர்களா எங்களை மாற்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சந்தித்து என்னோடு பேசி ஒரு உணர்வை தம்பி நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன். மாத்திரம் பாடி வெற்றிக்குள்ள இருந்தேன் போல உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் மோடி இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக